1790 வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் 30வது வயசுல பாளையக்காரரா உள்ள வராரு. 1772 ஆங்கிலேயர்களோட ஆற்காடு நவாப் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல கப்பம் வரி வசூலிக்கிற உரிமை பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இதை வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு. அதனால கலெக்டர் ஜாக்சன் என்ன பண்ணியிருக்காருன்னா, யார் யாரு நிலுவைத் தொகை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப வீரபாண்டிய கட்டபொம்மனோட ரெக்கார்டை பார்த்துருக்காரு. 3310 பகோடாஸ் அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் 2-3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்சனை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனால் அது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொன்னதால ஃபைனலாக வீரபாண்டிய கட்டபொம்மனும் போய் பார்த்துட்டாரு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பார்த்தா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை நிற்க வச்ச கேள்வி மேலே கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் கைகளை பாயிட்டு அங்கே ஒரு சில உயிர்களும் போக ஆரம்பிக்குது. ஸோ இதில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மேலே தப்பே கிடையாது. முழுக்க காரணம் பார்த்தா ஜாக்சன். இதை தெரிஞ்சுக்கிட்ட மெட்ராஸ் ஆட்சி குழு பார்த்தா ஜாக்சனை வந்து பணியிட நீக்கம் செஞ்சுட்டு எஸ்ஆர் லுஷிங்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரை நியமனம் செஞ்சிருப்பாங்க. அதற்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சுத்தமாக அந்த கோபம் போகல. மருது சகோதரரோட சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா, ஆங்கிலேய எதிர்த்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஆங்கில படை தளபதியா இருந்தது பார்த்தீங்கன்னா பேனர்மேன். அவர் என்ன பண்றாருன்னா, ஒட்டுமொத்த படைகளுமே திருநெல்வேலிக்கு அனுப்புறாரு. அவரால் ஒட்டுமொத்த கோட்டையோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராமலிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தூது அனுப்புறாரு. அந்த ராமலிங்கர் வந்து அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனோட கோட்டை இருக்கு தெரியுங்களா, அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு எங்கெங்க வந்து வெடிப்பொருட்கள் இருக்கு, எங்க வந்து மன்னர் இருக்காங்கன்ற எல்லா செய்தியுமே ஆங்கிலேயர்ல இருந்து உளவு சொல்றாங்க. அதை சரியா தெரிஞ்சுக்கிட்ட பேனர்மேன் படையினர் தாக்குதல் பண்றாங்க. பண்ணிட்டு ஒட்டுமொத்த கோட்டையுமே இடியுது. வீரபாண்டிய கட்டபொம்மன் தப்பிச்சு எங்க போனானா கலப்பூர் அப்படின்ற ஒரு காட்டுக்கு போயிறாரு. அந்த காட்டுல அவர் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு புதுக்கோட்டை மன்னரா இருக்கக்கூடிய விஜயரங்கநாத தொண்டைமான் என்ன பண்றாருன்னா, ஆங்கிலேயர்கள்ட்ட காட்டு குத்துறாரு. இறுதியா 1799 செப்டம்பர் 17 பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை கயத்தாறுல எல்லா பாளையக்காரர்கள் முன்னாடியும் தூக்கில போட்டுறாங்க. ஒரு சகாப்தம் இப்படிதான் விழுந்துச்சு. இதுலேருந்து நம்ம ஃபைனலாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனோட வீரம். ஸோ வீரத்துக்கு பெயர் பெற்ற வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு நான் வரி கட்ட முடியாது, என்னால் கொடுக்க முடியாது, இது ஏன் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து போராடிய மிக முக்கியமான ஒரு பாளையக்காரர். அவருடைய பிறந்த நாளான ஜனவரி 3ஆம் தேதி அவரோட வீரம் மற்றும் தியாகத்தை நம்ம எல்லாமே நினைவு கூறுவோம்.